அதனால் அப்பொழுது விநாயகர் சதுர்த்தி விழா வீதிகளிலே வந்து பொதுமக்கள் விழாவாக கொண்டாடினோம். அப்படியானால் அதை இன்றைக்கும் தொடர்வதற்கு காரணம் என்ன? நாடு சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டதே என்று சில பேர் கேட்கலாம். அன்று இந்த நாட்டிலே இருந்த அதே சூழ்நிலை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய சக்திகளை அவமானப்படுத்தி, சிறைப்படுத்தி, சின்னாபின்னமாக்கி ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் இந்த நாட்டிலே அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தான். இன்று கிறிஸ்தவ மதவெறி கொண்ட இத்தாலிய ஆதிக்க சோனியா அடிவருடிகள் இந்த நாட்டில் இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேச விரோத கிறிஸ்தவ ஏகாதிபத்திய சக்திகளை நாம் இந்த நாட்டினுடைய அதிகார மையத்திலிருந்து தூக்கி எறிவதற்கு இந்துக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நண்பர்களே, இன்று குஜராத் ஒரிசாவிலே பிரச்சனை இருக்கிறது என்கிறார்கள். ஒரிசாவில் என்ன பிரச்சனை? இங்கு இருக்கின்ற பாதிரியார்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு அங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற இந்து குழந்தைகளை வீதியிலே கொண்டு வந்து வெயிலே நிறுத்தி போராட்டம் நடத்துகிறார்கள். பள்ளிகளை விடுமுறை விட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரிசாவிலே நடப்பது என்ன? அங்கு கிறிஸ்தவ பாதிரியார்கள் மோசடியான முறைகளை கையாண்டு மக்களை மதம் மாற்றினார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், கிறிஸ்தவர்கள் எப்படி மலைவாழ் மக்கள், ஒரிசாவில் வந்து 42% மலைவாழ் மக்கள், எஸ்டி மக்கள் தான் இருக்காங்க. அங்கே பிற்படுத்தப்பட்டவர் கூட குறைவு. ஒரிசாவில் ஒன்னு ஃபார்வர்டு கம்யூனிட்டி அதிகம், அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி தான் அதிகம். அந்த மலைவாழ் மக்களிடம் சென்று கிறிஸ்தவ பாதிரிகள் என்ன செய்வது? கார் எடுத்துட்டு அதுல ஏத்திக்குவான். மலைவாழ் மக்களை கொண்டு போய் காட்டு பாதையில நிறுத்திடுவான். இக்னிஷனை ஆஃப் பண்ணிடுவான். பண்ணிட்டு ஆஹா வண்டி நின்று போச்சு, நீ உன் சாமியை கும்பிட்டுக்க, வண்டி கிளம்புதா பாப்பம்னு. இக்னிஷன் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆஹா, ஹிந்து சாமிக்கு பலம் இல்ல, சக்தி இல்ல.